வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நாளொரு நற்சிந்தனையிலிருந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, பேரின்ப வெள்ளம். வெள்ளம் அப்படின்னாவே அடிச்சுக்க முடியாது. ஓடுற ஓட்டத்தில் எதுவுமே நிற்காது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போவோம். ஆனால் அந்த வெள்ளம் வேறையா, இல்லை இது பேரின்பம் அப்படின்றாரு. இது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சராசரி வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம். மனவள கலைக்கு வந்த பிறகு தான் தெரியுது சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு நம்ம உணர்ந்துருக்கோம். எல்லை கட்டிய தன்மை சிற்றின்பம், எல்லையை கடந்த நிலை பேரின்பம். சரி, சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல 3 விஷயம்தான் சுவாமிஜி சொல்கிறது. மதிக்கப்பட வேண்டியவது மூன்று இடத்தை தான், 3 பேரை தான் மதிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, இவங்க 3 பேரையும் யார் ஒருத்தர் மதிக்கிறார்களோ, அவர்களை உயர்வாக நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அன்பும் கருணையும் கொடுக்கிறார்களோ, அவர்கள்தான் வாழ்க்கையில் எல்லா வளங்களுக்கும் நாம் ஆளாக முடியும். அதை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் உயர்வதற்கு இந்த 3 பேர் ரொம்ப 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 முக்கியமானவங்க. அது என்னங்க 3 பேர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1 இயற்கை. இயற்கை இல்லாமல் எதுவுமே கிடையாது. அந்த இயற்கை தான் என்ன பண்ணிச்சுங்க, பரிணாம சரித்திரம். ஃபஸ்ட்டு இயற்கை, அடுத்தது பெண், அடுத்தது தாவரம். இது 3மே ஏதாவது வேணான்னு நம்ம சொல்ல முடியுங்களா? இந்த 3 விஷயத்தையும் நம்ம யார் ஒருத்தர் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் தான். மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன ஃபஸ்ட்டு நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை. இயற்கை இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. சுவாமிஜி அழகான ஒரு லைன் சொல்லுவார், நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன், நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் யாருங்க? மனித மலர். அப்போ பிரபஞ்சம் படைக்குது அப்படின்னா விண் முதல் 5 அறிவு படைத்த விலங்குகள் வரை 6வது அறிவாக மனித மனதின் மூலமாக தனது பரிணாம சரித்திரத்தை உள்ளுணர்வாக காட்டிய பேரறிவுக்கு நாம் நன்றி கூறுமிடமாக நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அத்தகைய உள்ளுணர்வு அடைந்த நம்மையே தான் இறைநிலை அர்ப்பணம் செய்து கொண்டு நாம் என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சி அடைவோம். இயற்கையை, இறைவனை. இப்போ உணவு கூட பார்த்தீங்க அப்படின்னா, பறவைகள்லாம் சொல்லுவாங்க இறை எடுத்துக்குது அப்படின்வாங்க. அப்போ பாருங்க, உணவு கூட பார்த்தீங்கன்னா அதுவும் இயற்கை தான். அப்போ யார் ஒருத்தர் இயற்கையை எடுத்துக்கொள்கிறார்களோ, மதிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமைதியும் நிறைவும் பெறும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உலகத்துக்கு வந்த காரணம் யார்? பெண். ஒரு பெண்ணாக இருந்து நான் சொல்கிறேன் இல்லை, நான் வந்ததுக்கு காரணம் ஒரு பெண் தான். என்னதான் அப்பாவோட விந்து நம்ம அம்மாவோட கர்ப்பப்பையில் இருந்து வந்தாலும், அந்த கர்ப்பப்பை இடம் கொடுத்தா தான் அந்த விந்து. இப்போ ஒரு நிலத்துல பயிர் போடுறாங்க அப்படின்னா, அந்த நிலம் ஏற்றுக்கிட்டா தானே அதை விதையை விருட்சமாக்க முடியும். அப்போ நிலம் ஏற்றுக்கலைன்னா அது உரமாக தான் போகும். அப்போ அந்த நிலத்தன்மை தான் பெண் இனம். அதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெண் தான் சொல்கிறாங்க. அது ஓடும் நதிகள் ஆகட்டும், இல்லை பூமி ஆகட்டும், எல்லாமே தாய் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம சொல்ல காவேரி, கங்கை, கோதாவரின்னு இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறுகளுக்கும் பெண்கள் பேர் தான். ஏன் அப்படின்னா, பெண் இனத்தை மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். அதான் சொல்லுவாங்க சுவாமிஜி, எந்த ஒருத்தரும் வீடோ நாடோ ஒரு பெண்ணை மதிக்கவில்லை என்றால் அந்த வீடும் சரி நாடும் சரி முன்னுக்கு வராதுன்ற. அப்போ மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். அவர்களோட நம்ம என்ன பண்ணுங்க, இணக்கமாக வேண்டும். அந்த நாம் உலகத்துக்கு உயிரினங்களை உற்பத்தி ஏற்ற வகையில் பெண்ணினத்தை வடிவமைத்து எல்லா உயிர்களுக்கும் அன்பும் கருணையும் காட்டி வழங்கிய காக்கும் அந்த பேராதார இறைநிலைக்கு நன்றி கூற வேண்டும். நன்றி உணர்வோடு மன நிறைவு பெறுவோம். அதான் சுவாமி சொல்றார், வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழ்கின்ற மக்களில் வளமடைந்தோர் எத்தனை பேர்னு கேட்குறாரு. இப்போ பெண்ணினத்தை போற்ற வேண்டும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், எல்லா உயிர்களுக்கும் உணவாகவும் வாழ்க்கை வசதியாகவும். இன்றைக்கி நம்ம வாழறோம் அப்படின்னா பொருள்லாம் யூஸ் பண்ணுறோன்னா மரத்துலேருந்து அந்த இரும்புலேருந்து எல்லாமே தான். வாழ்க்கை வசதியாகவும் வரையுறையின்றி நம்மளோட வளர்ச்சியை அர்ப்பணித்து செய்யக்கூடிய தன்னோட வளர்ச்சி என்ன பண்ணுதுங்க,
காத்து வருகிறது தாவர இனம். அதை சொல்லுவாங்க. தாவர இனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கல்லை எரிஞ்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணுங்க, நமக்கு பழத்தை தான் தருது. நான் நீ எரிஞ்சிட்ட நான் எதுவும் தரமாட்டேன்னு சொல்கிறது இல்லை. எதையாவது அது எதிர்பார்க்குதுங்களா? தாவர இனம் கொடுக்கறது மட்டும்தான் அதோட வேலை. அது ஆக்சிஜன்லேருந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து உடையிலேருந்து எல்லாமே தாவரம் தாவரம் தாவரம். அந்த தாவர இனத்தை அன்போடும் கருணையோடும் உருவாக்கி இந்த உயிர்கள் வாழ்வதற்கு நம்ம வர்றதுக்கும் இறைநிலைக்கு நன்றி கூறணும். அதுதான் இந்த அந்த பேரின்ப வெள்ளத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, திளைக்க முடியும். அந்த நன்றி உணர்வு இருந்தால் தான் அதோட நம்ம ஐக்கியமாகவே ஆக முடியும். அப்போ ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ன பண்ணுங்க, இறைநிலையின் அன்பின் ஊற்று பெருக்கெடுக்க நன்னாளாக கருதி நாம் என்ன பண்ணுங்க, இந்த பேரின்பத்தை கொண்டாடுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், பெண்ணினத்தை மதிப்போம், தாவர இனத்தை வணங்கி வாழ்த்தி வாழ்வோம். இதுவே நம்மளோட பேரின்ப நிலையை அடைவதற்கு, பேரின்ப வெள்ளத்தை அடைவதற்கு உதவியாக இருக்கும். நாம் மாறினால் அனைத்தும் மாறும். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.